வெல்கம் டு குட்டி கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டே உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கோம். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. அப்டேட்டும் விட்டானுங்க. ரிசர்வ் ஆஃபீஸர் என்னடா லைட் ஃப்ரூட் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சும்மா கிரைண்டிங் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் இதிலலாம் 70 ஏதோ 60 லெவலில் தான் நான் ஏதோ வீடியோ போட்டிருப்பேன். என்னன்னா எனக்கு ஒரு சரி சும்மா ஏதோ ஸ்பின் பண்ணலாம் அப்படின்னு ஸ்பின் பண்ணேன். அதில் எனக்கு கிடச்ச ஃப்ரூட் வந்து லைட்டு ஐஸ் கச்சிருந்தா சூப்பராக இருந்துருக்கும். ஆனால் ஒருத்தனையும் காணாம். ஒருத்தனையும் அடிச்சிட்ருக்கானா? ஐயோ டே விட்டுடுறா டே நான் அடிச்சுக்கிறேன்டா. ஏன் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் தெரியுமாடா? இன்னும் ஒரு பாயிண்ட்டு கூட இதுக்கு போடல. என்னடா எதுவுமே ஏற மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னும் ஒரு ஸ்டாச் பாயிண்ட் கூட இதில் போடல, மெலியில் போடல, இது பிளாக் ஃப்ரூட்டில் போடல. எல்லாத்துலேயும் மெலிலையும் இதுலேயும் போட்டேன். இப்போ எனக்கு ஒரு இந்த ஸ்வாட் கிடச்சதுன்னா போவாங்க, சீஃப் வார்டன் ஸ்வாடு. சபர் ஸ்வாட்லாம் கிடைக்கணும்னா நம்ம 200 லெவல், இன்னும் 100 கிட்ட ஏதோ போகுது. ஃப்ரூட்டு கேட்போமா? இல்லை பிச்சைக்காரன்னு சொல்லுவாங்க. இனிமேல் எல்லா ஸ்டாட்ஸையும் ஃபுல்லாக எடுத்து இதில் போட்டுடலான்றது ஃபுல்லாக. ஐயோ நான் ஏன்டா பார்க்குறேன்? என்ன ஏன்டா பார்க்க விட்ற? டே விட்டுடுறா. எனக்கு லெவலை பேரணும். 100 லெவல் இன்னைக்கு ஏற்றிடும். இந்த வீடியோவில் நான் 100 லெவல் ஏற்றுறேன். இதெல்லாம் 4வது வீடியோ இது. 100 லெவல் ஏற்றுறேன்னு சொல்லி ஒரு வீடியோவில் கூட 100 லெவல் ஏற்றுறேன். சாண்ட் ஃப்ரூட்டுங்க, அதான் சபர் அது ஸ்வாடு குவெஸ்ட்டை முடிக்கணும்னா ஈஸி தான். முதல்ல அந்த ஜங்கிளில் 5 பட்டன் இருக்கும். அந்த 5 பட்டனை தேடி கண்டுபிடிக்கணும். நான் 100 லெவல் ஏற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த இன்னைக்கு இந்த 100 லெவல் ஏற்றிட்டேன்னா இவன் அடிக்கிறான். எனக்கு அடிக்கிறானா இவனுக்கு அடிக்கிறானான்னு எனக்கு தெரில. ஏன்டா அடிக்க மாட்டேற? கிளிச்சா ஆயிடுச்சு. அடிக்க நம்ம அவன் ரெட்டில் கொண்டு வர நம்ம அவன் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. 5 6 7 6 லாஸ்ட் ஒரு மெம்பர் எவ்வளோ 65,000 தான் தரான். ஏங்க நம்மளை பறக்க விட்றாங்க. அவன் 6 வச்சுருக்கான் போலையே. 6 ஏர் ஜம்ப்பு 6 அது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. ஸ்பீட் ஸ்டெப்பு கூட அவ்வளோவா இதுதாங்க. ஏன் இது பவர் இருக்குன்னா காரணம் நான் எல்லாத்தையும் இதில் எடுத்து போட்டுருவேன் டிஃபென்ஸில். அதனால எனக்கு இதில் பவர் அதிகமாக வருது, அதில் வரமாட்டேங்குது. நீ ஏன்டா அடிச்ச? டே பைத்தியமே. நான் இன்னும் ஒருத்தனை கூட அடிக்கலடா. இன்னும் 2 பேர்டா அடிச்சுட்டு நான் பாட்டும் போயிடுறேன்டா. நீ எலமெண்ட் ஃப்ரூட்டு அதான் நல்லா இருக்கு. இல்லை நம்ம டெக்னிக் அவன் யூஸ் பண்ணுறோம். இவன் அடிக்கிட்டோம், நம்ம லாஸ்ட்டில் போய் அடிச்சுக்கலான்றான். அதான் இங்கே மாஸ்டர் ஏறிட்டு இருக்குது. நீ வர்றா, நான் பார்த்துறேன்டா. இன்னைக்கு நான் உன்னை பார்க்குறேன்டா. நீயா நானா? வேலை பார்த்துடா. ஐயோ நம்ம செத்துருவோம் போலையே. டே நான் இன்னும் ஒருத்தனை மட்டும் வச்சுருந்தா. ப்ளீஸ்ரா டே. அப்பா 85 லெவல் எடுச்சு. இனிமேல் நம்ம மொத்த பாயிண்ட் எடுத்து பிளாக் ஃப்ரூட்டுக்கு போட்டுருவோம். மொத்த பாயிண்ட் எடுத்து பிளாக் ஃப்ரூட்டில் போட்டுருவோம். கொஸ்ட் எடுப்போம். ஏய் எங்கேயோ போயிட்டுருக்கேன் நான். சத்தியமாக நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன். யூட்டன் எடுத்து போகிறதுக்குலாம் இங்கே சத்தியமாக டைம் இல்லை. அப்டேட்டுங்க. வேலண்டைன்ஸ் டே அப்டேட்டு தானா?
இங்கே அப்டேட் விடுவாங்களா? மிடில் டவுனில் என்னத்துக்கு இதுவாக இருந்திருக்குமே. இல்லை வேலண்டைன்ஸ் டே அப்டேட்டு இது ரொம்ப இது 8. ஆனால் டெக்கரேஷனில் ஒன்றுத்தையும் காணா. இங்கே டெக்கரேஷனில் எங்கேயே காணும். எங்கேயோ வந்துட்டாங்க. என் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னே எனக்கு தெரில. அங்கே இருக்கு. ஐயோ எங்கேயோ போய்ட்டுருக்கு. ஐயே கண்ட்ரோல் பண்ணவே வரமாட்டேங்குது. செத்துட்டோமோ. லைட்டே வந்துரு டக்குன்னு. ஓ ஐயோ செத்துட்டேன். நம்மளுக்கு எங்கே ஸ்பான் ஆகும் பார்த்தீங்கன்னா மிடில் டவுனில் தான் ஸ்பான் ஆகும். ஐயோ டே ஏன்டா இது பண்ணுற? எனக்கு மட்டும் வாட்டி எடுக்கிறானு. டச்சை விட்டேன் ப்ரோ. எப்படி லைட்ஸ் இருக்குச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சும்மா கிரைண்டிங் பண்ணியிருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து சரி நம்மகிட்ட காசு இருக்குல்ல, ஃப்ரூட் ரோல் பண்ணலான்னு ரோல் பண்ணேன். அதில் நான் வந்து இது போட மறந்துட்டேன், வீடியோ ரெக்கார்டு பண்ண மறந்துட்டேன். எங்கடா வந்திருக்கேன் நான்? பைரட் வில்லேஜ் 100 மீட்ரு. லைட் ஃப்ரூட்டு அதாவது ஃப்ரூட்ஸ் பண்ணாங்களா? ஃப்ரூட்ஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு முன்னாடி எடுத்துறாங்க. நிறைய செஸ்ட்டு இருக்கும். 4 செஸ்ட்டு மொத்தமாக. அதில் ஒரு டைமண்டு. இந்த ஹேர் ஜம்ப் மேலே வாங்கி தொலையணும். இந்த கழுத்தை வாங்கிடுவோம் வேணா. அந்த 90 லெவல் இன்னும் 4 லெவல் ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக அதே வில்லேஜ் தான் போவோம். ஃப்ரோசன் ஐலாண்ட்னா ஐயோ எனக்கு சத்தியமாக பைத்தியம் பிடிக்குது. டே அதுக்குள்ளே வந்துடாதரா. யோனி செத்துட்டேன். நான் முதல்ல பைரட் வில்லேஜ்லேருந்து வரும் பாருங்க. இப்போது வெறுப்பேற்றுறாங்க மயிலாடு, வெறுப்பேற்றுறாங்க. எவ்வளோ சோம்பேறித்தனம், எல்லாமே சோம்பேறித்தனத்தினால வந்தது. அந்த சப்பர் ஸ்குவாடுக்கு இவன் அந்த ரிச்மேன் ஒருத்தன் தான். ஐயோ ஜம்ப் இல்லாதது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கரெக்டாக அவ்வளோதான். ஒரு சோம்பேறித்தனத்தினால வந்தது தான் இது. ஃபஸ்ட்டு சோம்பேறித்தனம் போட்டு நான் பாட்டுன்னு போனேன். எங்கேயோ போய் விட்டுருச்சு. சோம்பேறித்தனத்தினால எவ்வளோ பிரச்சனை. இங்கேதோ இந்த இடம் ஒரு இதுதான், இந்த இடமும் ஒரு இதுதான். ஆனால் யாரானும் ஒரு லெவலுங்க இந்த இடத்த வந்து எரிக்கணும். நான் லிஸ்ட் பண்ணி கட்டா. இது வந்து ஒரு இடத்துல ஒரு கப்பு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மிச்சம் இது பண்ணுறாங்களா? இங்கே வச்சு சரி பண்ணுறாங்களா? பேக் கேமராவில் தான் எனக்கு பார்த்தேன். என்னாவே போயிட்டு கேட்டுங்க. அவங்க இது இந்த கார்னரில் இருந்துட்டு அப்படியே வச்சு சரி பண்ணுறானுங்க. உள்ளே வந்து ஒரு கப்பு இருக்கும். அந்த கப்பை வந்து ஃப்ரோசன் ஐலாண்டுக்கு போயிட்டு அந்த டீச்சர் இருப்பாங்கள்ல, அந்த டீச்சர்கிட்ட போனோம்னா ஒரு கோல்டன் செஸ்ட்டு இருக்கும். கோல்டன் செஸ்ட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த தண்ணி இருக்குல்ல, ஐயோ ஃபஸ்ட்டு எடுத்துட்டானுங்க. எடுத்துட்டான். அந்த தண்ணி இருக்குங்களா, அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரோசன் ஐலாண்ட் அதே ஐலாண்டில் ஒருத்தன் இருப்பான். என்ன தேர்ஸ்டி மேன்னு கொஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே நிற்பான். தேர்ஸ்டி மேன் ஒரு வீட்டுக்குள்ளே. அவங்கிட்ட போயிட்டு தண்ணி கொடுத்தீங்கன்னா தேங்க்யூ, என் பையனை போய் பாருங்கன்னு சொல்லுவான். அவன் பையன் தான் ரிச்மேன். அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னை வந்து ஒருத்தன் ஏமாற்றிட்டான்,
என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவன் கேட்பான். அவனை வந்து ஒரு ஐலாண்ட் இருக்கும், அந்த ஐலாண்டில் வந்து போய் அவனை அடித்தோன்னா 200 லெவலு. அவனை அடித்தோன்னா நம்மளுக்கு ஒரு கீ மாதிரி ஒன்று கிடைக்கும். இந்த இதில் மொத்தம் 4 பாஸ் அடிக்கணும். அவனை அடித்தோன்னு வச்சுக்கிங்களா ஒரு கீ மாதிரி கிடைக்கும். ஜங்கிளுக்கு போகணும், கரெக்டாக ஜங்கிளுக்கு வச்சு. ஐயோ டே சத்தியமாக விட்டுடுறா டே, நான் இன்னும் லெவலப் ஏற்றணும்டா. டே பைத்தியக்காரனாட்டம் பண்ணாதடா டே, ஏதாவது சொல்கிற போகிறேன்டா டே கிளிச்சா. யோ 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 ஏய் டே விட்டுடுறா ப்ளீஸ்டா. சேட் பாக்ஸ் வர இன்னும் அன்லாக் பண்ணலடா, இல்லைனா கெஞ்சி கூத்திடும்டா. ஸோ இவன் நம்மளை இன்னைக்கு குவெஸ்ட் எடுக்க விட வாய்ப்பே இல்லை. இவனால் பிரச்சனையாகுதுங்க. 3 பேர் அஷ்டம். 65,000. ஆமாம், 2 லெவல் ஏறும். இப்போன்னா 87க்கு போகணும். நீ ஃப்ரூட் ஏதாவது தரனா தரமாட்றாங்க. நீ சுத்துற அப்போ நல்ல வேலை நம்ம சுற்றுறான். ஹலோ YT25 யாரா நீ? வெறுப்பேத்துறடா. இதோ இந்த மாதிரி குவெஸ்ட் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு நான் என்ன பண்ணேன், லைட் யூஸ் பண்ணேன். மொத்தத்தையும் எனக்கு பிளாக் ஃப்ரூட்டிக்கே போகிறேன். ஏன் அது ஃப்ளூட்டாக அது முதல்ல ஈகிள் வச்சுங்க. ஈகிளுக்கு அடுத்து பிளேடுக்கு அடுத்து ஃப்ளேமுக்கு அடுத்து லைட்டு. ஈகிள் ஒரு ஃப்ரூட்டு ஓகேங்களா, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது அமௌண்ட் கிடையாது. அதே அமௌண்ட் இருக்குது அமௌண்ட் இருக்குது சாரி. அதே நம்ம சாப்பிட்ட 4 ஃப்ரூட்டில் அமௌண்ட் இருக்குது. ஈகிள், பிளேடு, ஃப்ளேமு, இன்னொன்று நல்லா சாப்பிட்டோம். என்ன ஃப்ரூட் வச்சுருக்கான் இவன்? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீ என்ன ஃப்ரூட் வச்சுருக்கான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீ விட்டுறா ப்ளீஸ்ரா. நான் 90 லெவல் மட்டும் ஏற்றிட்டு போகிறேன்டா. 3 லெவல் தான்டா. ரொம்ப வெறுப்பேற்றுறாங்க, ரொம்ப வெறுப்பேற்றுறான். ஈஸியாக அடிக்கிறேன். எப்படி லெஜெண்டரி ஃப்ரூட் வச்சுருக்காங்க? வெளியே அதிகமாக இதில் தான் போட்டுருவேன். ரீஃபண்ட் ஸ்டாட்ஸு ரெடீம் கோட் என்னன்னு தெரியல. அது ரெடீம் கோட் தெரிஞ்சுச்சுன்னா நீ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதை போட்டுடலாம். இவன் நம்மளை லெவலை பே பண்ண விட மாட்றாங்க பாருங்களேன். நம்ம வர இடத்துக்கே அவன் வரான். ஏய் ஸ்பானடா சீக்கிரம். வச்சிருவோம்டா சீக்கிரம் ஸ்பானடா. ஓ அங்கே ஸ்பான பார்த்தீங்களா? இவன் எல்லாத்தையும் அடிச்சு விட்டுறான். நம்மளுக்கு ஒரு ஆள் கூட கிடைக்க மாட்டேங்குது. ப்ரிசனுக்குலாம் போய்ட்டுன்னு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ரிசனுக்கு போய்ட்டுன்னா இவன் ஒருத்தர் இருப்பான் ஸ்வேனு. அவனை அடித்தோன்னா நம்மளுக்கு இது கிடைக்கும், கோட். லைட் எதுக்கு யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியல. அவன் அந்த கோட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த 705 இருக்குல்ல, அது வந்து 805 மாறிடும். என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனே அடிச்சுட்டு இருக்கப்போம். வெறுப்பாகுது. ஃபஸ்ட்டு முடிஞ்சாங்க. ஐயோ அவன் வரத்துக்குள்ளே இவன் அடிக்கணும். இன்னும் ஒருத்தர் கூட அடிக்கலையா? எப்படி வெறுப்பாகும் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒருத்தர் கூட அடிக்கல. நேற்று நான் டெசர்ட் பேண்டேஜ் அடிச்சிருந்தா கூட அடித்து நேற்று லெவலை போய் ஏற்றிருக்கேன். இருந்தாங்க என்னை வெறுப்பேற்றுறான். ஐயோ வீடியோ வேறு ஒழுங்காக தெரியாது. சாரி தெரியாமல் மன்னித்து கொள்ளுங்கள்.
அவன் வந்துட போகிறான் மறுபடியும் பைத்தியக்காரன். வந்துட்டாங்க. ஐயோ ஐயோ டே அவன்கிட்ட மட்டும் சுற்றுறா. ஏன்ட்ட சுற்றுறா. டே ஏன்ட்ட சுற்றுறா. சத்தியமாக போர்ட்டல் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் அவன். ஏதோ ஒரு ஃப்ரூட் வச்சுருக்கானா. சொரி ஃப்ரூட்டாக இருக்குது. எதாவது அவேக்கண்ட் ஃப்ரூட்டாக கூட இருக்கலாம். அதனால இப்படி இருக்குது. சொரியாக இருக்குது. பிளாக் கலரில் எந்த ஃப்ரூட்டில் வரும்? கஷ்டம்டா. ஏய் இல்லை நீ நான் ஒன்று அடிக்கிறேன்டா. ஏய் பச்சை வருதுடா என் மேலே. வேறு இருக்கண்டா. தம்பி நீங்கள் வாங்கப்பா. அவன் ட்ரிக் எனக்கு புரிஞ்சிச்சு. நம்மளை அடிக்க விடுறான். அந்த ரெட் எஸ்பியில் வரணும்னு அவன் அடிச்சுட்டு போயிடுறான் ஈஸியாக. பார்த்தீங்களா நிற்கிறான். வந்து அடிப்பான் பாருங்க. பார்த்தீங்களா சொன்னா ரெட் ஹெச்பியில் வந்தானே அடிச்சிடலாம். ஏ பிவிபி போடலாம் வரியாடா. பிவிபி என்ன எப்படிங்கடா. ஏன்டா பயந்து ஓடுற. எங்கடா போன வந்துட்டியா? ஏய் அவன் கூட ஏன்டா சண்டை போட்டுருக்க. என் கூட வாடா. ஏன் கூட வா. பயமா என்ன பயமா அப்பெல்லாம் எதுவுமே இல்லைடா. ஆடா பார்த்துக்கலாம்டா. வீக் டேக்கில் போடுவோம்டா. நான் ஏன்டா பையன் சாவதுடா. செத்துடுறா. ஏன்டா இப்படி பண்ணுற? ஓ என்ன எப்படிங்கலாம் இருக்குல்ல. வாடா come back, don't leave the game. என்ன மாதிரிலாம் சம்பாதிக்கிறேன்னு பாருங்க. இப்போ அடிப்போம். வாடா ஏன்டா பயப்படாதடா. வாடா நானும் அப்போலேருந்து பார்த்துட்ருக்கேன். சும்மாடா அடிக்கிறவங்களாம் வந்து அடிச்சிட்ருக்கேன். ஏ வாடா பார்த்துக்கடா. பிவி போட்டுக்கிறேன் வாடா. ஏ வாடா ஏன்டா பயன்சாவுற. ஹேர் ஜம்ப் வச்சுருந்தா பயந்துடுமா? வாடா பார்த்துக்கடா வாடா. நான் வெளில வந்துட்டேன். உன் மட்டும் அவன் வந்தான்னு வச்சுக்கிங்களேன் செத்துருவான் நீ என்கிட்ட. ஏ வாடா பார்த்துக்கடா. நீ வாடா. ஏன்டா பயப்படாதடா. லைட் ஃப்ரூட்னால பயப்படுறியா? என்ன பயப்படுறியா? இப்போ அவன் அடிப்பான். நான் வச்சுருவேன் இன்னைக்கு. என்ன ஃப்ரூட் வச்சுருக்கான் அப்படி? ஏய் வெறுப்பேத்துறாங்க மேலாடு. வெறுப்பேத்துறான். அவன் போய் கொஸ்ட் எடுக்கிறதுக்குள்ள என்னால் அவ்வளோதான் அடிக்க முடியாது. நான் இன்னைக்கு அவனை வச்சு சாவடிக்கிறேன். இன்னைக்கு வெறுப்பேத்துறான். எனக்கு ஹெல்ப் பண்ண பார்த்துருக்கேன். ஹேர் ஜம்ப்லாம் வச்சுருக்கேன். எப்படி வாங்கியிருப்பான்? அப்போ இவன் இந்த லெவலே கிடையாதுங்க. வேறு ஏதோ லெவலு. இங்கே வந்து அடி வாங்கிட்டு இருக்கான். நீ வாங்கிட்ட சத்தியமாக இந்த இதுவே கிடையாது. அடுத்து நம்ம அதை வந்து ஃப்ரோசன் ஐலாண்ட் இதெல்லாம் வந்துருக்கோம். 78 தான் போகும். 2 கொஸ்ட் எடுக்கணும். 90 ஐஸ். ஃப்ரோசன் ஐலாண்டு ப்ரோ மேப் எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என் செகண்ட் சீல வந்து மறந்துச்சு. அவ்வளோவா 200 லெவல் ஒரு ஐடியில் அந்த ஐடியில் தான் இதெல்லாம் சபர் கொஸ்டூட்லாம் எடுத்துருவேன்.
78. ஸ்டாச் பாயிண்ட் வச்சா 3 இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து பிளாக் ஃப்ரூட்டுக்கு போகிறேன். நீ எங்கே சரியான பயந்தாங்கொழியாக இருக்காங்க. தம்பி உனக்கு எப்படி இருக்கு தெரிதா? இப்போ தெரிதா? நான் அவனை வச்சிட்டேன், ஆனால் அவன் நடிகல. ஏதோ யூஸ் பண்ணுறான். ஆனால் என்ன ஃப்ரூட்டுன்னு என்னால் சத்தியமாக இன்னும் எனக்கு ஹோட்டல் தான் நினைக்கிறேன். நான் இன்னும் ஐ தாட் என்ன ஃப்ரூட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியல சத்தியம். என்னோட ஆறுன்றது ஓ கிளிச்சா? ஏ சுத்துற லைட் ஃப்ரூட் எப்படின்னா எனக்கு இன்னும் நிஜமாக அதை யூகிக்க கூட முடியல. ஏன்னா நான் வந்து ஏன் ப்ரோ ஃப்ரூட்டை வீடியோவில் ஸ்பின் பண்ணாமல் ஷார்ட்ஸில் ஸ்பின் பண்ணி போகிறேன். ஏன்னா வீடியோ வந்து அதிகமாக பார்க்க மாட்றாங்க, ஷார்ட்ஸ் அதிகமாக பார்க்குறாங்க. அதனால தான் நான் ஷார்ட்ஸில் ஃப்ரூட் ஸ்பின் பண்ணுற போகிறேன். தெரியுங்களா? வந்துட்டான் பைத்தியக்காரன் மறுபடியும் வந்துட்டான். அது என்ன ஐலாண்டு? கீழே கூப்பிட்டானா? கீழே வந்துட்டானா? என்ன ஐலாண்டு? நீ கண்டுபிடிச்சவங்க பறந்து போயிடுவோமா? மேக்மா வில்லேஜோ? அதான் ஃப்ரூட் டிடெக்டர் வாங்கணும். வந்துட்டான். இப்போ அவனை அடிச்சான்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக நான் அடிச்சிருவேன். வெறுப்பாயிடும் எனக்கு. தம்பிடே நான் இங்கே இருக்கேன்டா, ஒன்று அடிச்சோம். நான் இங்கே இருக்கேன்டா. ஓ நீங்கள் வரட்டும். ஏ வாடா பார்த்துக்கலாம்டா. ஏன்டா பயந்து சாவுற? ஏதோ ஒரு ஃப்ரூட்டு வேணாம், சரியான ஃப்ரூட் வச்சுருவேன். சத்தியமாக இப்போ அடிச்சானா நான் வெறுப்பேத்துறான். மயிலாடு வெறுப்பேத்துறான். ஐயோ இப்போ நான் வந்து இது கிராஃபிக்ஸ் ஆகுமா? ஏ வாடா பார்த்துக்கலாம்டா. மொத்தம் 60,000 சேர்க்கணும். இப்போ நான் ஃப்ரோசன் ஐலாண்டுக்கு போவேன். ஓ அங்கே போய் கொஞ்சனா தெரியாதா? எங்க புரியுதா? அவன் போட்டல் தான் வச்சுருக்கான், தெரிஞ்சிச்சு. போட்டில் வச்சு கிரைண்டிங் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் கிரைண்டிங் பண்ணுறதுலாம். அதனால் நம்ம அடிக்கிறத வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான், எனக்கு இதில் கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லடா, உங்ககிட்ட சாவடிக்க மாட்டேன்டா. சத்தியமாக வெறுப்பாடு எனக்கு. டிவி போடுவேன், வரியாடா டிவி போடுவேன். காம்பேக் டோன்ட் இருக்காங்க, பிவிப்பில் தான் இருக்கான். ஏன்டா பயந்து சாவுற? ஏன் பயந்து சாவுற? ஹோட்டல் தான்டா பிவிபி பெஸ்ட்டு போட்டு, ஏன்டா பயந்து சாவுற? சத்தியமாக இன்னைக்கு எனக்கு வெறுப்பாகுது. யாருங்க என்னை எதுக்கு இல்லை புரியல எனக்கு. நான் பாட்டு அடிப்பேனா இவர் வந்து லெவலில் இப்போ ஈஸியாக எடுத்துட்டு போயிடுவாராம். ஏன்டா பயந்து சாவுற? பிவிபி வாடா. பயந்து சாவுறான், பயப்படுறான். ஓடனா விட்டுருவனா? எங்கடா இருக்க? வருவாமாண்ணா? இங்கே வந்து நிற்பான்.
பயப்படுறான் பயங்கரமாக பயப்படுறான். செத்துட்டான்னு வச்சுக்கோங்க. இன்னி ஒரு வாட்டி செத்துறான், ஒரே ஒரு வாட்டி செத்துட்டான்னு வச்சுக்கேன், ஆனந்தமாக இருக்கும்டா. இவ்வளோ ஆஃபீஸஸ் அடிச்சதுக்கு ஒருத்தனை பிவிபி போட்டு ஜெயிச்சிட்டேன்றது சந்தோஷம். நீ ஓடாதப்பா, ஓடினா மட்டும் விட்டுருவோமா? பயந்து சாகுறான். நீங்க மட்டும் ஏதாவது பண்ணட்டுமே. ஏய் சத்தியமா வெறுப்பாகுது. போர்ட்டல்லாம் வச்சிருக்கான், கன்ஃபார்மாக போர்ட்டல்லாம் வச்சிருக்கான். பைத்தியக்காரன் போர்ட்டில் வச்சு பிவிபி தான் போட முடியும். ஃபஸ்ட் அட்டாக்கை மட்டும் அன்லாக் பண்ணி வச்சுட்ருக்கான். அப்போது அவ்வளோதான் பிவிபி ஃபஸ்ட் அட்டாக் மட்டும் அன்லாக் பண்ணி வச்சுட்ருக்கான். அவனுக்கு கோஸ்டி இருச்சா? அது எல்லாமே நான் வச்சதுடா. டேய் ஏன்டான்னு இப்படி பண்ணுறீங்க? டேய் வெறுப்பாகுது. எல்லாத்தையும் இந்த ஃப்ரூட்டுக்கு போகிறேன்டா. என்னடா இருக்குது? உட்டன் பிளாங்க். 41,000 ரூபாய், 41 ரூபாய் பெறப்பட்டது. காம்பேக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். மூஞ்ச பார்த்தீங்களா? ஏன்டாடே மூஞ்சு கையை வச்சுப்பான், ஜாலியாக இருக்கும். டெசர்ட் பேண்டிட் வச்சு வச்சுப்போம். 8 பேர் தானே, வாடா அடிப்போம். வாங்கடா அடிப்போம். வாங்க காய்ஸ் அடிப்போம். வாடா பார்த்துலாம். இப்போ மட்டும் இங்கே வந்து அடித்தான் எனக்கு வெறுப்பாயிடும். சத்தியமானா பயங்கர வெறுப்பாயிடும். சொந்தமாக அடிச்சு போடக்கூடா. வேறு நான் எவங்கிட்டையும் ஹெல்ப் கேட்டது இல்லைடா. ஃப்ரூட்டுக்கு வேணா கேட்டிருக்கேன்டா. லெவல் அப்புக்கு மட்டும் கெஞ்சினதே இல்லைடா. போட்டெல்லாம் வச்சுருக்காங்க, கன்ஃபார்மாக தெரியும். போர்ட்டலில் வந்து இது கிரைண்டிங் சத்தியமாக வேஸ்ட்டு. அதனால தான் நம்மளை அடிக்கிறோமா, அதை எடுத்து அவன் ஃபைனலாக நான் அந்த அவுட்புட் எடுத்து அவன் வச்சுக்கிறான். அவ்வளோதான். எனக்கு இன்னும் ஒரு 45 அப்போ 90 லெவல் ஏறிடுச்சியா. பிளாக் ரூட் லெவல் 31 வந்துச்சு. இன்னும் 9னா இப்போ 40 தானா? ஓசிசி சிபிசி. இந்த இதில் இந்த அட்டாக் தான் நல்லா இருக்கு. கிரவுண்ட் அட்டாக்னு ஒரு அட்டாக்கு. தம்பி ஒன்றுலாம் தனியாக வச்சுட்டு இருக்க முடியாதுப்பா. சேர்ந்து அடி வாங்க நல்லா சாவு. 32 இல்லையா? லாஸ்ட் மெம்பர், ஒன் லாஸ்ட் டான்ஸ். இதான் இந்த இதோட லாஸ்டா? தம்பிடு நீ சாப்பிடா.
ஷாட் நண்பா. இதோட நம்ம எப்போ வரும்னா 200வது லெவலில் தான் இந்த இடத்துக்கு வரும். எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சபர் கோஸ்ட் எடுக்கிறதுக்கு. எனக்கெலாம் போட்லாம் வாங்க தேவையில்ல. இந்த ஃப்ளையிங் எபிலிட்டி வச்சு அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் டக்கு டக்குன்னு சும்மா மதக்கு பச்சைக்குன்னு பறந்துட்டே போயிடுவேன். ஈஸி. 90 லெவலா? 100 லெவல் இன்றைக்கி ஏற்றுறோம். ஈஸியாக ஏற்றலாம். ஒரு 5 ஃப்ரூட், ஃபஸ்ட்டு சி, செகண்ட் சி, மொத்தம் 3 ஃப்ரூட்டு. எந்த ஃப்ரூட்டு அந்தந்த ஐலாண்ட் ஐலாண்ட்ற சீக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். ஐஸ்ன்றேன். ஐஸ் இல்லை லைட்டு. இந்த 2 ஃப்ரூட். எனிஒன் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. அதுக்கடுத்து செகண்ட் இல்லைன்னா புத்தா, இல்லைன்னா இது வச்சுக்கலாம். 6ஆம் மாஸ்டர் மேலே போங்க. 6ஆம் மாஸ்டர் ஐ எம் கம்மிங். இதோ அந்த கப்பு இருக்குன்னு சொன்னேன்ல, கப்பு எடுத்துகிட்டு வந்து எங்கே? அந்த இந்த இடத்துல தான் சொட்டோம். பார்த்தீங்களா சொட்டுதா? இந்த சொட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இருங்க. 6ஆம் மாஸ்டர். இங்கே ஒரு கோல்டன் செஸ்ட் இருக்கும். ஐ எம் கம்மிங் கோல்டன் செஸ்ட். இதோ இங்கே ஒரு பாஸ் இருப்போம். இது வந்து எத்தனை லெவலுன்னு எனக்கு இன்னும் தெரியலை, மறந்துடுச்சு. ஜம்ப் மேலே வாங்கு. 10,000 ரூபாய் தானா? வாங்கிடுறா. ஃபைனலி நம்ம ஏர் ஜம்ப் வாங்கியாச்சு. என்னடா பண்ணுறது இந்த ஏர் ஜம்ப் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேரில் ஜம்ப் ஆகினே இருந்துக்கலாம். எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் எவ்வளோ ஹெச்பி? 90,000 ரூபாய் தரான். வா, 90,000 ரூபாய் தராங்க. 2 பேரும் அடிப்போம், ஏன்னா கஷ்டமாயிடும். சாதேசன் 7 பேர் அடிக்கணும். ரிவார்டு 5,000 ரூபாய் தானே? என்னடா இவ்வளோ கம்மியாக தரீங்க? 5,000 ரூபாய்ங்க தாங்க ரிவார்டு. ஏன்டா இந்த மாதிரிலாம் ரிவார்டு தரீங்க? வேலண்டைன்ஸ் டே இது ரிவார்டு வேறு எத்தனை மணிக்கு விடலானுங்க தெரியல. என்ன டைமிங் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அத்தனை மணிக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம். ஆனால் 1000 ஹெச்பி தரானுங்க. ஒருத்தனாச்சும் 1000 ஹெச்பி. 1000 ஹெச்பி தானே? என்னடா ட்ரீ இது? ஒரு கேவ் மாதிரி தான். இங்கே பாருங்களேன், ஒரு ஹார்மர் போட்டிருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு இதுக்கு அந்த மாதிரி தான் ஆனால் நிஜமாலேயே இருக்குது. ஃபைனலி ஏர் ஜம்ப் வாங்கியாச்சு. இன்னும் 6 வந்து 50,000 ரூபாய். நம்ம மட்டும் 38,000 ரூபாய் தான் இருக்குது. எதுக்குடா 38,000 ரூபான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரூட் ஸ்பின் பண்ணுறது தான் நான் வச்சுருக்கேன். ஃப்ரூட் வந்து 1,00,000 சேர்ந்த அப்புறம் ஃப்ரூட் ஸ்பின் பண்ணிடலாம். அது வெறும் ஃபுல் கிரைண்டிங்காக இன்வெண்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு சீல வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணுறது வந்து வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஃபஸ்ட் இப்போது உங்களோட லெவலை வச்சு தான் அவன் வந்து ஃப்ரூட்டு தருவாங்க. கச்சா வந்து உங்களோட லெவல் வந்து 100க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அன்காமன் காமன் தான். அதே 100லேருந்து 500க்குள்ளே இருந்தால் தான் அதுவும் 10% தான் லெஜெண்டரி கொடுத்துருவோம். 500லேருந்து 250லேருந்து 500க்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு கச்சா வந்து லெஜெண்டரி ஃப்ரூட். அதுவும் 10% தான். 100%ல் 10% தான் இந்த ஃப்ரூட் தருவான், லெஜெண்டரி ஃப்ரூட். அதே நீங்கள் செகண்ட் சிங்கு போயிட்டீங்கன்னா லெஜெண்டரி ஃப்ரூட் மட்டும்தான். லெஜெண்டரி ரேர். எங்கேயோ பண்ணிட்டேன்டாடி. அதே செகண்ட் சிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேரு லெஜெண்டரி தான்.
தேர்ட் சீல 2300 ஏதோ 2300க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு கச்சா வந்து இது மித்திகளை தருவான். அப்படிலாம் இல்லை ப்ரோ, நான் நிறைய வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு லக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. ட்ரிபிள் கட்டானா இருக்குங்க, பாட்டியில் ட்ரிபிள் கட்டானா 60,000 வேணாம். பைப்பு 1 லட்சம் கேட்பானா? 1 லட்சம் கேட்கலாம். இதுக்கெலாம் இதுக்கு ப்ரோ இது போடணும். இதோ இங்கே ஒரு ஃபஸ்ட் இருக்குமே, இந்த ஒரே ஒரு இது மட்டும் பண்ணுவாங்க. ரொம்ப ஆசையாக இருக்குங்க. ஆனால் வேலண்டைன்ஸ் டேக்கு அப்டேட் ஏதாவது விட்டானா? வேலண்டைன்ஸ் டேக்கு அப்டேட் ஏதாவது விட்டானா? போனால் போட்டோன்னு கச்சா ஏதாவது கொடுத்தானா? அப்படியே அப்படி தான் இருக்கு. சரி வாங்க, ஆசையாக இருக்கு ஒரு ஃப்ரூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த 5 பட்டனையும் அழுத்தி விட்ருவோமா? பட்டன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபுல் பிரைட்னஸ் வச்சுக்கிறேன் முதல்ல. அப்போ தான் அந்த பட்டன்லாம் கண்ணுக்கே தெரியும். இந்த இடத்துல தான் இருக்கும் 1. அதுக்கடுத்து ஏதோ ஒரு மரத்தில் ஒன்று இருக்கும். ஒரு மரம். இந்த மரமா? இந்த சைடா இல்லை இந்த சைடா? சரி இருங்க, இதுவா? இது இல்லை. இதோ இன்னொன்று தான், இங்கே ஒன்று இருக்கா? இது 2. 3வது தாதா இந்த மரத்தில் 3 ஐலாண்டுங்கடா. ஐலாண்ட் அங்கே தான் எங்கேயோ இருக்குங்க. அதோ 4. 4ஆ? அஞ்சாவது வந்து எங்கடான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதோ 5வது. 5 ஓப்பன் பண்ணிட்டோமா? இதெல்லாம் அடிக்கணும், இதெல்லாம் வேஸ்ட்டு. 5 ஃப்ரூட் 5 பட்டனே அழுத்திட்டோமா? காச்சா எவ்வளோ சொல்கிறான்? காச்சா ரேண்டம் ஃப்ரூட் அண்டர்ஸ்டுட். சரி எனக்கு ஒரு செகண்ட். எதுக்குடா இந்த 5 பட்டனே ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடம் இருக்கா? இறங்க இந்த இடத்துல ஒரு இடம் ஓப்பன் இந்த இடத்த ஓப்பன் ஆயிடுச்சா? பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு இது இருக்குது, லேண்ட் ஆஃப் சாண்ட் மை ஹோம் டு ஸ்டாண்ட் நவ் டார்க் அண்ட் கிரீன் பிரிங். என்னடா ஒன்றுமே தெரியல, பிளர்ராக இருக்குது. லைட் வித்தின். இது எங்கே சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் ஆஃப் சாண்ட் அப்படின்னாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அது என்னன்னு. டெசர்ட்டுக்கு இப்போ போகணும். டெசர்ட் டார்ச்சு. இதை பார்த்தீங்களா? டார்ச் கிடச்சிச்சு. டெசர்ட் லைக் இட். பட் யாருங்க இவன்? ரேஞ்சரு. ஹானர் 10 தான் வச்சுருக்கான். ஹானர் வச்சு 10 வச்சு என்னடா பண்ணுற? நம்ம ஃபஸ்ட்டு எங்கள் நம்ம கிட்ட தான் இது இருக்குல்ல, லைட் ஃப்ரூட்.
ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அப்படி தான் நினைக்கிறேன். வாட் அ ஜம்ப்டா. நான் ஃப்ரூட் ஸ்பூன் இல்லையா? ஆரா வாங்குமா ஃப்ரூட் வாங்கணும். இங்கே ஒரு பாட் வந்து ரிச் மேன் கூட தான். ரிச் மேன் பேசுவோமா? இங்கே ஒரு 50,000 வந்துச்சு. இங்கே ஒரு ரிச் மேன் இருக்கானா, இவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா டாக் கெட் லாஸ்ட் அப்படின்ட்டுவான். இவனே என்ன இதில் இருக்கானா, அவன் காசெல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மன வெறுப்பில் உட்காந்துட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் கேட்டினா என்ன சொல்லுவான்? போடா என்னன்னு வாங்க. ஓ, டார்க் ஸ்டெப் டீச்சர். யோ டாக், would you like to ஏங்க என்னங்க இது 1,50,000 இருக்குது. ஆனால் விடுங்க. இப்போது டெசர்ட் எங்கே இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ தான் நம்ம ஒன்று பண்ணோம்ல, இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக டெசர்ட்டு, இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டு. இப்போ தான் நம்ம வந்து இப்போ தான் ஜஸ்ட் நவ் இப்போ எங்கடா போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டார்ச் இருக்கா, செத்துட்டிங்கன்னா அந்த டார்ச்சும் போயிடும். முழந்து வர மாதிரி இருக்கும். க்ரீட்டிங் அப்படின்னு இருக்கா, இந்த இடத்துக்கு வந்துட்டிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த டார்ச் எடுத்துகிட்டு இங்கே வச்சிங்கன்னா இது பாட்டுன்னு எரிய ஆரம்பிச்சிடும். தெரிஞ்சுக்கா? இது ஓப்பன் ஆயிடுச்சா? அவ்வளோதான். கப்புக்கு இஃப் பவர் யூ சீக் fill the cup from a leak left alone in the cold. புரிஞ்சா? Is a story to be told. இது ஐஸில் போ உனக்கு புரியும் அப்படின்ட்டு அந்த போயம். இப்போது நம்ம எங்கே போகணும் அப்படின்னு உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும். எங்கே போகணுன்னா ஃப்ரோசன் ஐலாண்ட். இப்போ கூட காட்டினால ஒரு லீக்கேஜ் இருக்குதுன்னு, அந்த இடத்துக்கு தான் இப்போ போக போகிறோம். ஆனால் அதை அடிக்கணும்னா எனக்கு அது ஓப்பன் ஆகிடுங்க. ஆனால் என்ன, அது 200 லெவல் கம்ப்ளீட் ஆனால் தான் கம்ப்ளீட் ஆகும். இவங்க அப்பர் ஸ்கைக்கே போயிட்டாங்க. நான் அப்பர் ஸ்கை லேண்ட், அப்பர் ஸ்கை. ஐயோ செத்துட்டேன் நான் வேறு. இது வேறு போயிடும். பாடியோ இப்போதான் என் மனசு. இந்த இடத்துல வந்துட்டீங்களா? கரெக்டாக இந்த இடத்துக்கே லேண்ட் ஆகிட்டேன் நான். ஆளே ஃபுல்லாக அடிச்சா கரெக்டாக இது கீழே இருக்கேன். ஐயோ ஃபுல்லாகிடுச்சா? ஃபுல்லாகிடுச்சு. ரொம்ப பெரிய இதுங்க இது. ஐயோ கை வேறு ஈத்துக்குச்சு. எங்கே டஸ்டி மேன் எங்கே? டாக் இன்ட்ராக்ட் ஹெல்ப். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் met my son. I am sure he will reward you. புரிஞ்சா? ரிவார்ட் யூ. யார் நம்மளுக்கு யார் தருவா காசு? பாஸ் தருவானா? தரமாட்டான். எங்கே போகணும் அப்படின்னா அதெல்லாம் ஏறிட்டு முடியாது.
போயாச்சுன்னா வந்துடும். இப்போ வந்து எங்கே போகணுன்னா நம்ம வந்து ஃப்ரோசன் ஐலாண்ட் சரி எங்கே போகணும், பைரட் வில்லேஜுக்கு போகணும். முதல்ல ஃப்ரூட் ஸ்பின் பண்ணுறலாம். வந்தாச்சு. 51,000 செலவு பண்ண போகிறோம். 51,000 வேஸ்ட் பண்ணிடுவா. மைலாட் நல்ல ஃப்ரூட்டாக தாங்க. 38,000 வேஸ்ட்டாக போயிடும். மித்திக்கெல்லாம் வேணாங்க, லெஜெண்ட்ரியில் கட்சி தான் ரேர் அன்கமன் அதெல்லாம் எனக்கு வேணாம். லெஜெண்ட்ரி ஒரு ஃப்ரூட் இதுதான். குவாக் கச்சா கூட போதும். நல்லா வேண்டியவங்க நல்ல ஃப்ரூட் கிடைக்கணும்னு. ஷாப்பில் போனால் தெரியுதுங்களா என்னது நாமத்தா. இது வந்து காமன் அன்காமன். இது அன்காமன் தானே. கிஃப்டில் கிஃப்ட் பண்ணிக்கலாம். ரீஃபண்ட் ஸ்டாச்சு 75 ரூபா. எல்லாத்தையும் எடுத்து பிளாக் ஃப்ரூட்ஸுக்கும் போட்டுருவோமா. ஃப்ரூட் ஸ்டோரேஜ் 400 ரூபாயா. ஆனர் இங்கே இருக்குது. இவனுக்கு ஏதோ பேர் இருக்குது. ஆனரு பேர்லாம் இல்லை, ஆனர் தான் இருக்குது. 38,000 ஏதோ கிட்ட இருக்குது. டே நல்ல ஃப்ரூட்டாக தான் தாடா. டே வாக்கு தானா அப்போ எப்படி இருக்கும். டே தாடா, டே தாடா ப்ளீஸ் டே தாடா. எங்கள் மேக்மாங்க தோணுச்சுங்க எனக்கு. ஏங்க சாப்பிட்றாங்க. ஏய் நீ யார் தெரியுமாடா அவனுக்கு? பிவி பிளரியா? ஏய் நான் இவ்வளோ பேர் இருங்கடா. இருடா நான் ஃப்ரூட் பண்ணுறேன். மெலாட் அவனை கச்சது எனக்கு கட்டிக்கிடக்கூடாது. அதோட நல்லா கிடைக்கணும். எங்க பிளேடுங்க கொஞ்சம் ஐஸ் வச்சு ஐஸ் வந்துருந்துருக்கலாம். கொஞ்சம் முன்னாடி ஐஸ் எப்படா நீ ஸ்பின் பண்ணுறது முன்னாடியே பிளேடு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கங்க்ராச்சுலேஷனா போங்கடா பைத்தியக்காரனுங்களா. 38,000 வேஸ்ட் 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 வேஸ்ட். இந்த இடம் கூட ஃப்ரூட் பானாகும். நமக்கு ஃபஸ்ட்டு அங்கே சி இந்த இடத்துல தான் இருக்கணும். டிம் தேதோ தேதோ ஏதோ எங்கடா இருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு. டேய் நான் இன்னைக்கு 100 லெவல் ஏற்றுறேன்டா. 92 லெவல் வந்துச்சு ஆல்ரெடி. ஒரு ட்ராக்கே கொடுக்கலையா. எங்கங்க இருக்கு சரி சொல்லு வேற எங்க. ஓ இங்கே இருக்கா. சி பிளேடு கட்டிருக்கு. பிளேடு பிளேடு வெறுப்பாயிடுச்சு டக்குன்னு ஒரு செகண்டு. என்னடா சபர் குவெஸ்ட் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 200 லெவலுங்க. ஸ்னோ பேண்டிடேட்ஸ் 90 லெவல் கன்ஃபார்ம். இப்போது தனி போயிடுச்சு அதுக்குள்ளே. 6 மேன்கிட்ட போய் பேசினா ஹெல்ப்பு. Thank you so much. Please meet up with my son. I am sure he will reward you. எவங்கிட்ட போகணுன்னா பைரட் வில்லேஜ் போகணும். பைரட் வில்லேஜ்லாம் போகிறதுக்கு டைம் இல்லை, சத்தியமாக டைம் இல்லை. இந்த வீடியோவும் 90 லெவலில்
ஓகே இந்த வீடியோவை முடிச்சுப்போமா? ஸோ ஓகே guys, தேங்க் ஃபார் வாட்சிங். இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். ஏ வாடா 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 வந்துச்சு. ஓகே guys, தேங்க் ஃபார் வாட்சிங். இதோட இந்த வீடியோவை முடித்து கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் இதே இடத்துலேருந்தே கண்டினியூ